நான் அதான் கேட்கலான்னு நினச்சேன். இப்போ தான் ஒரு காமன் செட்டில் ஒரு படம் பண்ணியிருக்காரு, ரொம்ப அமைதியாக. என்ன சார் அஜித் சார் இப்படி வந்து நடிச்சிருக்காருன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கோம். அப்படியே பார்த்தா டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. ஏகே ஏகே ஏகேன்னு படம் ஃபுல்லாக இருக்குது. டோட்டலாக மாஸ் என்டர்டெய்னராக இருக்குது. எப்படி சார் முடியும் அந்த மாதிரி? இல்லை, அவர் முதலே பிளான் பண்ணது தானே. அவர் எப்பவுமே ஒரு காம்பினேஷன் பண்ணிகிட்டே இருப்பார். இப்போது நீங்கள் பாருங்களேன், வினோத் வச்சுட்டு அவர் நேர்கொண்ட பார்வை ரீமேக் பண்ணுறாரு. டக்குன்னு உடனே பார்த்து துணிவு பண்ணுறாரு. துணிவு வந்து இதே மாதிரி ஒரு மாசான ஒரு கமர்ஷியல் படம். இப்போ நான் வந்து அவருடைய பேலன்சிங் அப்படி தான். ஒரு கண்டென்ட் ட்ரிவனாக ஒரு படம் பண்ணிவிடுவேன். ஆனால் அட் த சேம் டைம் அடுத்த கட்டமாகவே நான் வந்து ரசிகர்களுக்காக லாஸ்ட்டில் பார்த்தீங்களா அவர் டைலாக் போட்டுருந்தார் பார்த்தீங்களா, உங்களுக்காக தான் மிஸ்ட் யூ ஆல் அப்படின்னு என்ன அர்த்தம்? இது என்ன வந்து இந்த மாதிரி ரஜித் நீங்கள் பார்க்கல நான் வந்துடுறேன் பார் அப்படின்ற பாருங்க. ஸோ அந்த இது எல்லா ரசிகர்களும் எங்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்களோ, ஐ மிஸ்ட் யூ ஆல், நான் ஐம் கமிங் அப்படின்றாரு. நான் வந்து ஒரு செலக்டிவான ஆடியன்ஸ் மட்டுமே பத்தாது. செலக்டிவாக நல்ல கண்டென்ட் இருந்தால் போகிறோம், அதை ரசிக்கிற மட்டும் இல்லாமல் எல்லா தரப்பு ரசிகர்களும் வந்து தேட்டருக்கு வந்து கொண்டாடணும்னா ஒரு படம் அந்த மாதிரி அமையணும். அப்படி தான் இந்த படம் அமைஞ்சிருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். இப்போ இந்த டீசர் அப்படிப்பட்ட ஒரு கரெக்டான ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணியிருக்கு.